ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு டிக்ஷனரியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ லிஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் என்ன டேட்டா டைப் வேணால் போடலாம், அதுக்குள்ளாரையே ஒரு லிஸ்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ டிக்ஷனரி அப்படின்னு சொல்லும்போது இதுவும் சீக்வென்ஸ் தான், ஆனால் சீக்வென்ஸ் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ கீ வேல்யூ பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கீ இருக்கு, இந்த கீயை வச்சு தான் நம்மளால ஒரு வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒரு கீ வேல்யூ பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் கீ வேல்யூ பேரை ஸ்டோர் பண்றதுக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் டிக்ஷனரி. ஓகேங்களா? ஸோ அப்போ டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேர்ஸ் அது ஹோல்டு பண்ணும். ஸோ லிஸ்ட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ லிஸ்ட்டுக்கு நம்ம இந்த ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். டிக்ஷனரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கர்லி பிராக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம d1 = dict அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டைப் அப்படின்னு போட்டுட்டு dன்னு போட்டிங்கன்னா இட் இஸ் ஆஃப் கிளாஸ் dict அல்லது டிக்ஷனரி டைப் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு டிக்ஷனரி அப்படின்னா அதுக்குள்ள கீ வேல்யூ பேர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். எப்படி லிஸ்ட் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் சப்போர்ட் பண்ணுதோ அதே போல் டிக்ஷனரியும் மல்டிபிள் டேட்டா டைப்ஸை சப்போர்ட் பண்ணும். இப்போ டிக்ஷனரிக்குள்ளார எப்படி வேல்யூஸை நம்ம இன்சர்ட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டி அப்படிங்கிற இந்த டிக்ஷனரிக்குள்ளார நம்ம ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இன்சர்ட் பண்ணுறது? ஸோ அதுக்கு ஒரு கீ தேவை ஃபஸ்ட்டு. ஸோ நான் கீ 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதனுடைய வேல்யூவை நான் 1 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டியில் 1:1. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது கீ, செகண்ட் இருக்கிறது வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம டிக்ஷனரிக்குள்ளார ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 அப்படின்னு போட்டுட்டு 2 அப்படின்னு போட்டேன்னா பாருங்க, இப்போ அடுத்த கீ வேல்யூ பேர் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணபடி இதுக்குள்ள என்ன வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் ஒரு நியூமரிக் கீ கொடுத்துட்டு இந்த இடத்துல வினோத் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ பாருங்க, ஸோ தேர்ட் காம்பனண்ட் ஆட் ஆயிடுச்சு, தேர்ட் ஐட்டம். ஸோ தேர்ட் ஐட்டத்தினுடைய கீ இன்டிஜர், ஆனால் அதனுடைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் வேஸில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி வைக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு கீ வச்சுட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு லிஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ ஃபோர்த் காம்பனண்ட் ஆட் ஆயிடுச்சு. அதனுடைய கீ லிஸ்ட் வேல்யூஸ். அந்த லிஸ்ட் வேல்யூஸ்க்குள்ளார பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு ஒரு லிஸ்ட்டை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு டிக்ஷனரிக்குள்ளார ஒரு டிக்ஷனரியே நம்மளாலையும் ஸ்டோர் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டிக்ட் வேல்யூஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு கீ வேல்யூ பேர் 1:2 3:4 5:6. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க என்ன ஆகுது. இப்போ பார்த்தீங்களா? ஸோ இந்த டிங்கிற டிக்ஷனரிக்குள்ளார டிக்ட் வேல்யூஸ்னு ஒரு கீ இருக்கு. அந்த கீக்குள்ளார இருக்கிற வேல்யூ என்னன்னா அது இன்டர்ன் ஒரு டிக்ஷனரி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் டிக்ஷனரிஸ் நம்ம இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த வேல்யூஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, சிம்பிளாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட்டு அதனுடைய கீயை போட்டோம்னா போதும். ஸோ டி ஆஃப் 1 அப்படின்னு போடும்போது இந்த வேல்யூஸ் வருது. ஒருவேளை டி ஆஃப் லிஸ்ட் வேல்யூஸ் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 2 3 4 5 6ன்னு வருது. இதில் ஒருவேளை நான் ஒரு காம்பனண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆஃப் 0, லாஸ்ட் காம்பனண்ட்னா -1. ஸோ இப்படி போடும்போது என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் டிக்ட் வேல்யூஸ் அப்படின்னு போடும்போது அந்த வேல்யூ நமக்கு வர்றதை பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒருவேளை எந்த கீ எடுக்கணும்னா 1 அப்படின்னு போட்டேன்னா பாருங்க, இந்த கீவுடைய வேல்யூ என்னவோ அது இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கிறத பார்க்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியை நம்ம சிம்பிளாக எப்படி டேட்டா ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ் இதுதான். இப்போ பாருங்க, நம்ம டிங்கிறத டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ நான் d.clear அப்படின்னு போடும்போது அதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும். ஸோ d.clearங்கிறது டிக்ஷனரிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு கிளியர் அப்படிங்கிற கீவேர்டை அல்லது இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருவேளை என்னுடைய டிக்ஷனரியில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் வேணும்
அல்லது கீஸ் மட்டும் வேணும்னா எப்படி எடுக்கிறது? இதுக்கு நம்ம மீண்டுமா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டிக்ஷனரிய நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இதோடைய வேல்யூ 11, இதோடைய வேல்யூ 22, 33. ஸோ இப்படி ஒரு டிக்ஷனரிய நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த Dங்கிற டிக்ஷனரியில 1, 2, 3, 4ங்கிறது கீஸ், 11, 22, 33, 44ங்கிறது வேல்யூஸ். இப்போ இந்த Dங்கிற டிக்ஷனரி உடைய வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா D டாட் வேல்யூஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா D டாட் வேல்யூஸ்ன்னு போட்டோன்னே 11, 22, 33, 44. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டியூபிள் டைப்ல வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதுக்கான வேல்யூவை ஸ்பெசிஃபிக்கா ரிட்ரைவ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா லிஸ்ட் ஆஃப் டி டாட் வேல்யூஸ்ன்னு போட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா லிஸ்டா கன்வெர்ட் ஆயிருது. பாத்தீங்களா? இப்போ இந்த மாதிரி சினாரியோல நான் வந்து செகண்ட் காம்பனன்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆஃப் 2 அப்படின்னு போடும்போது 0, 1, 2. ஸோ வேல்யூ 33 வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நம்முடைய டிக்ஷனரியில நான் கீஸ் எடுக்கணும்னா என்ன பண்றது? அதுக்கு பார்த்தீங்கன்னா டி டாட் கீஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். டி டாட் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கீஸும் வந்துருச்சு. ஸோ நான் லிஸ்ட் ஆஃப் டி டாட் கீஸ் அப்படின்னு போடும்போது அது பார்த்தீங்கன்னா என்னுடைய கீஸ் வந்து லிஸ்ட்ல வந்துடுது. ஸோ இதனால ஈஸியா ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற கீஸ் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறதுக்கான கீஸ் அண்ட் வேல்யூஸ் எடுக்கிறதுக்கான வழி. ஒருவேளை என்னுடைய டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு வேணும்னா எப்படி எடுக்கிறது? அதுக்கு பார்த்தீங்கன்னா டி டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம டி டாட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி வருது? இது பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார ஒரு டியூப்பிள் கிரியேட் பண்ணிருக்கு. டியூப்பிளை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸும் ஒன் ஆஃப்டர் தி அதர் ஸ்டோர் பண்ணி இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியும். இப்போ நம்ம அடுத்த பாயிண்டா இப்போ ஒருவேளை நம்ம கிட்ட வந்து டி ஆஃப் 1 அப்படின்னு ஒரு கீ இருந்துச்சு இல்லைங்களா? அதோடைய வேல்யூ 11ன்னு இருக்கு. இப்போ இதே டிக்ஷனரிக்குள்ளார நான் இதே கீக்கு இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணனா என்ன நடக்கும்? நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டி ஆஃப் 1 ஈக்குவல் டு 1111 அப்படின்னு அசைன் பண்றேன். என்ன நடக்குது? அப்ப பார்த்தீங்கன்னா இந்த 1111 அப்படிங்கிற இந்த வேல்யூ இந்த கீக்கு அசைன் ஆயிடுச்சு. அப்படின்னா ப்ரீவியஸ் கீ வந்து ஓவர் ரைட் ஆயிருது. அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒரு டிக்ஷனரிக்குள்ள கீஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கணும். கீஸ் வந்து யூனிக்கா இல்லை அப்படின்னா லேட்டஸ்டா வர அந்த கீ எக்ஸிஸ்டிங் கீயை வந்து ஓவர் ரைட் பண்ணிரும். ஸோ அதை நம்ம மறந்துடவே கூடாது. இப்போ இந்த டிக்ஷனரி மேல இன்னும் நம்மளால நிறைய மெத்தட்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டிங்கிற டிக்ஷனரியில எவ்வளவு ஐட்டம் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் டி அப்படின்னு போட்டேன்னா அதுல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறது சொல்லுது. பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ 4 ஐட்டம் இருக்கு. ஸோ அதனால இது லென் ஆஃப் டிங்கிறது 4 அப்படின்னு சொல்லுது. இப்போ அடுத்ததா இந்த டிக்ஷனரியில இருக்கிற கண்டென்ட்டை எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வெறுமனே அந்த கண்டென்ட் ரிமூவ் ஆனா போதும், அதை வந்து என்ன கண்டென்ட்ங்கிறதுல எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெல் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து டெல் டி ஆஃப் 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னாச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ 2, 3, 4 அப்படிங்கிற கண்டென்ட் மட்டும்தான் இருக்கு. இப்போ டிக்ஷனரியில இருக்கிற கண்டென்ட்டை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து டி ஆஃப் 2 அப்படின்னு போடுவோம் இல்லைங்களா? ஸோ போட்டால் அந்த வேல்யூ வருது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மெத்தட் மூலமாகவும் பண்ண முடியும். டி ஆஃப் கெட்டுங்கிற மெத்தடும் இதே வேலையை தான் செய்யுது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபார்மலாக இருக்கு இல்லைங்களா? டி டாட் கெட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லும்போது அது அந்த என்ன வேல்யூவோ அந்த கீழே என்ன வேல்யூ அசோசியேட் ஆகிருக்கோ அந்த வேல்யூவை அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ டி டாட் பாப் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இப்போ இந்த டி டாட் பாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கீவேர்டு இது என்ன பண்ணும்னா ரெண்டு வேலை பண்ணுது. ஒன்று இதனுடைய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. அதே சமயத்தில் இந்த டிக்ஷனரியில இருந்து அந்த வேல்யூவை பாப் அவுட் பண்ணிடுது. அதாவது அதுல இருந்து டிக்ஷனரியில இருந்து அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு நான் இந்த வேல்யூ தான் இந்த கீக்கான இந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒருவேளை நான் டி டாட் பாப் ஐட்டம் அப்படிங்கிற கீவேர்டை நான் யூஸ் பண்றேன், இந்த மெத்தடை நான் யூஸ் பண்றேன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேராமீட்டரும் தேவையில்லை. ஏன்னா பாப் ஐட்டம்ங்கிறது பை டிஃபால்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். இப்போ பாருங்க நான் டி டாட் பாப் ஐட்டம் அப்படின்னு சொன்னேன்னா 4 அப்படிங்கிற இந்த கீவேர்டும் அதனுடைய வேல்யூவும் இதுதான்
அப்படின்னு அந்த வேல்யூவை நமக்கு கொடுத்துட்டு அந்த வேல்யூவை டிக்ஷனரியிலேருந்து ரிமூவ் பண்ணிடும். பார்த்தீங்களா? இப்போ வெறுமனே 3 அப்படிங்கிற வேல்யூ மட்டும்தான் இருக்கு. இப்போ சில சினாரியோஸ்ல நான் இந்த டிக்ஷனரியிலிருந்து காப்பீஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா டி அப்படிங்கிறது எப்படி ரெஃபரன்ஸ் ஆகுது இன்டர்னலா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா D1 அப்படின்னு ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு நான் டி அப்படிங்கிற இந்த டிக்ஷனரியை அசைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் D1 அப்படின்னு போட்டு பார்க்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா D1ல ஒரு வேல்யூவை ஆட் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா 9 அப்படின்னு ஒரு வேல்யூவை ஆட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க D1ல 3யும் இருக்கு 9ம் இருக்கு. இப்போ இந்த D1க்கு தான் நம்ம Dங்கிறத அசைன் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ இந்த Dங்கிற ப்ரீவியஸ் ஆன டிக்ஷனரியில என்ன கண்டென்ட் இருக்கும் பாருங்க. இந்த Dலையும் 9 = 99ங்கிறது ஆட் ஆயிருக்கு. ஆனா நம்ம ஆட் பண்ணது D1ல, ஆனா இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா D1லயும் இருக்கு Dலயும் இருக்கு. என்ன ரீசன்னா D1 = Dன்னு கொடுத்துருக்கோம். அதாவது D1ம் Dயும் ஒரே ரெஃபரன்ஸை பாயிண்ட் பண்ணுது. அதனால தான் இப்போ நான் Dல ஆட் பண்றதுனாலும் சரி D1ல ஆட் பண்ணாலும் சரி அது அடுத்த இதோட அசோசியேட்டான அந்த டிக்ஷனரியில ரெஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ D1ல நான் இன்னொரு வேல்யூ ஆட் பண்றேன். 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நான் ஆட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா Dல 10 ஆட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நான் D1ல பார்த்தேன்னா D1லயும் 10 வந்து அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் வந்து ரெண்டுமே ஒரே மெமரி லொகேஷன் டிக்ஷனரி லொகேஷனை பாயிண்ட் பண்றதுனால இந்த மாதிரி சினாரியோஸ் வருது. சில சினாரியோஸ்ல நமக்கு வந்து ஒரு காப்பி மட்டும்தான் எடுக்கணும். ஸோ எனக்கு வந்து அது கம்ப்ளீட்டா ஒரு ரெஃபரன்ஸா வந்துடக்கூடாது. அதுக்கு பதிலா அதனுடைய கண்டென்ட் மட்டும்தான் எனக்கு காப்பியா வேணும்னா என்ன பண்றது? அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா D1 டாட் காப்பி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு டிஃபைன் பண்றோம் இல்லைங்களா? காப்பி டிக்ஷனரி ஈக்குவல் D1 டாட் காப்பின்னு போட்டேன். இப்போ காப்பி டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல எல்லா கண்டென்ட் இருக்கு. Dல இருந்த எல்லா D1ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த காப்பி Dல நான் ஆட் பண்றேன். காப்பி டி ஆஃப் 11. ஓகேங்களா? 11 = இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க காப்பி டி நான் பிரிண்ட் பண்ணும்போது 11 ஆட் ஆயிருக்கு. ஆனா D1ன்னு போட்டா 11 ஆட் ஆயிருக்குமா? அது ஆட் ஆகல. ஏன்னா நம்ம இங்க என்ன பண்ணோம்னா D1 டாட் காப்பின்னு சொல்லும்போது இதோடைய கண்டென்ட் D1 உடைய டிக்ஷனரியினுடைய கண்டென்ட்டை அப்படியே எடுத்து ஒரு புது காப்பி அங்க கிரியேட் பண்ணி அந்த காப்பியை அது என்ன பண்ணிருக்குங்க காப்பி அண்டர்ஸ்கோர் டிக்கு ரெஃபர் ஆயிருக்கு. அப்படின்னா காப்பி அண்டர்ஸ்கோர் டிங்கிறது ஒரு புது டிக்ஷனரி. ஆனா டி ஈக்குவல் டு D1 அப்படின்னு சொல்லும்போது அது ரெண்டுமே ஒரே டிக்ஷனரியை பாயிண்ட் பண்ணுது. ஒரே டிக்ஷனரி கண்டென்ட்டை பாயிண்ட் பண்ணுது. ஆனா காப்பி அண்டர்ஸ்கோர் டின்னு சொல்லும்போது அது ஒரு புது டிக்ஷனரியே கிரியேட் ஆயிருக்கு. அதனால தான் நம்ம இங்க காப்பியில ஆட் பண்றது D1ல ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா சில சமயத்தில் நம்ம ப்ரோக்ராம்ஸ்ல இதை நம்ம யூஸ் பண்ணும்போது வெறுமனே நம்ம ரெஃபரன்ஸை மட்டும் பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிக்ஷனரியில் நடக்கிற சேஞ்ச் இன்னொரு டிக்ஷனரியில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல நம்ம ஒரு காப்பி எடுத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ டிக்ஷனரி ரெண்டையும் எப்படி கன்கேட்னேட் பண்றது, மெர்ஜ் பண்றது, அல்லது ஒரு டிக்ஷனரியை இன்னொரு டிக்ஷனரியோட எப்படி அட்டாச் பண்றது, கண்டென்ட்டை காப்பி பண்றது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் D_1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிக்ஷனரி டிஃபைன் பண்றேன். அதே மாதிரி D_2ன்னு ஒரு டிக்ஷனரி டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ டிக்ஷனரி 1ல நான் என்ன பண்றேன்னா 1 அப்படின்னு ஒரு கீயை செட் பண்ணிட்டு 1 ஓகேங்களா? D_2ல வந்து நான் 2ன்னு ஒரு கீ செட் பண்ணிட்டேன் ஈக்குவல் டு 2. இப்போ D_1ல வந்து 1ன்னு ஒரே ஒரு கீ வேல்யூ பேர் இருக்கு. D_2ல 2 அப்படிங்கிற ஒரு கீ வேல்யூ இருக்கு. இப்போ டிக்ஷனரி 2ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே டிக்ஷனரி 1க்கு வரணும்னா என்ன பண்றது? அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா D_1 டாட் அப்டேட் ஆஃப் D_2. ஸோ D_2ல இருக்கிற கண்டென்ட்டை D_1க்குள்ளார அப்டேட் பண்ணுன்னு நம்ம சொல்றோம். அப்படி சொல்லும்போது என்ன நடக்குது? இந்த D_1ல பழைய 1ங்கிற கண்டென்ட்டும் 2ங்கிற அந்த D2 உடைய கண்டென்ட்டும் அப்டேட் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 டிக்ஷனரியை நம்ம மெர்ஜ் பண்றது அல்லது ஒரு டிக்ஷனரி இருக்க கண்டென்ட்டை தூக்கி இன்னொரு டிக்ஷனரியில நம்ம காப்பி பண்றது இது எல்லாத்தையும் நம்ம இப்படி தான் பண்ணுவோம். இப்போ ஒரு
டிக்ஷனரியை எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம், ஒரு டிக்ஷனரி கண்டென்ட்டை எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் D_3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி டிஃபைன் பண்ணுறேன். இதுக்கு எப்படி கண்டென்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணலான்னா, நம்ம டிக்ட் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பாஸ் பண்ணணுன்னா நமக்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோசிங் ப்ராக்கெட் வேணும் இல்லைங்களா? இப்போ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டியூப்பிளில் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ டியூப்பிள் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் மனசில் என்ன வச்சுக்கோங்கன்னா டியூப்பிள் அப்படின்னா ஒரு அந்த ப்ராக்கெட் இல்லைங்களா? நார்மல் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா 1 அப்படின்னு போட்டுட்டு கமா 1 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து 2, 2. ஸோ இப்படி நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க D_3ல என்ன கண்டென்ட் இருக்கு? 1, 2. ஸோ இந்த மாதிரி நம்ம டைரக்டா இனிஷியலைஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா இந்த டிக்ட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டரை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி. இப்போ அடுத்ததா சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். என்னன்னா ஒரு டிக்ஷனரிக்குள்ளார எப்படி ஐட்ரேட் பண்றது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த D_3 அப்படிங்கிற டிக்ஷனரி பார்த்துக்கலாம். இதுக்குள்ள 2 காம்பனன்ட் அல்லது 2 ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ நமக்கு தெரியும் டிக்ஷனரிங்கிறது கீ வேல்யூ பேர். ஸோ கீ கமா வேல். ஸோ இங்கே வந்து என்ன வேரியபிள் வேணால் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக கீ கமா வேல்னு சொன்னோம்னா நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன் D_3 டாட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஐட்டம்ஸ் போட்டுட்டு பிரிண்ட் கீ எப்படி போடலாம்? கீ இஸ் கீ, பிரிண்ட் வேல் இஸ் str of valன்னு போடுறோம். ஏன்னா இது வந்து ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜர்னா சில சமயங்கள்ல எக்ஸெப்ஷன் சொல்லுவீங்களா? இப்போ பாருங்க கீ இஸ் 1, வேல்யூ இஸ் 1, கீ இஸ் 2, வேல்யூ இஸ் 2. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு டிக்ஷனரிக்குள்ளார ஐட்ரேட் பண்ணுவோம். நமக்கு என்ன மாதிரி ஒரு சினாரியோ வரும்னா சில சமயங்கள்ல எனக்கு கீ தேவையில்லை, எனக்கு என்னுடைய டிக்ஷனரியே இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எப்படி நம்ம லிஸ்ட்ல வந்து 0, 1, 2, 3ன்னு இந்த இண்டெக்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வந்தா எனக்கு டிக்ஷனரி வந்து ஈஸியா இருக்கும். எனக்கு கீஸ் பத்தி எனக்கு கவலை இல்லை அல்லது அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சினாரியோஸ் வரும். அந்த மாதிரி சினாரியோவில் எப்படி உங்களுடைய டிக்ஷனரிய ஒரு இண்டெக்ஸ்டு பேஸ்டு லிஸ்ட் மாதிரி மாத்துறது? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் இண்டெக்ஸ் கமா வேல்யூ இன் எனுமரேட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த எனுமரேட்டுக்குள்ளார நான் இப்போ D3யை நான் பாஸ் பண்றேன். இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் இண்டெக்ஸ் இஸ் str of index. அடுத்து பிரிண்ட் வேல்யூ இஸ் str of value. ஓகேங்களா? இப்போ பாருங்க இண்டெக்ஸ் இஸ் 0, வேல்யூ இஸ் 1, இண்டெக்ஸ் இஸ் 1, வேல்யூ இஸ் 2. ஆனா D_3ல பாருங்க கீஸ் எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கு. 1, 2ன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா கீஸ் 1ன்னு வரதுக்கு பதிலா இப்போ இண்டெக்ஸ் வந்து 0ன்னு வருது. ஏன்னா நம்ம இந்த டிக்ஷனரியை நம்ம எனுமரேட் பண்ணிட்டோம். எனுமரேட் பண்ணும்போது ஒரு லிஸ்ட் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த டிக்ஷனரி பிஹேவ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனுமரேஷன். ஒரு பர்டிகுலர் டிக்ஷனரியில ஒரு கீ இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சினாரியோ வரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. 1 இன் D_3 பாருங்க ட்ரூன்னு வருது. அப்படின்னா இந்த கீ வந்து இந்த டிக்ஷனரி D_3ல இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க 1, 1, 1 இப்படி போட்டுட்டு பாருங்க ஃபால்ஸ்ன்னு வருது. ஸோ நிறைய சமயத்துல நம்ம ஒருவேளை ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதும்போது நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். print exists else print no key. ஓகேங்களா? இப்போ பாருங்க no key அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த மாதிரி இஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம டைரக்டாவே ஒரு கீ இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால சர்ச் பண்ணி பார்க்க முடியும். அப்ப பாருங்க இதுதான் வந்து நம்ம டிக்ஷனரியை பற்றி கத்துக்கிட்ட பேசிக்கான விஷயம். ஸோ டிக்ஷனரின்னு சொல்லும்போது ஒரு கீ வேல்யூ பேர். ஸோ இதுக்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.